ஆணியே குத்துனாலும் உங்க வண்டி பஞ்சர் ஆகாதுங்க. அத உண்மையா தான் சொல்றேன். உங்க வண்டி மட்டும் இல்ல, இந்த சிலிண்டர் யார் யூஸ் பண்ணாலும், எந்த வண்டியில யூஸ் பண்ணாலும் அந்த வண்டி வந்து பஞ்சர் ஆகாது. அது வந்து டூ வீலர் மட்டும் கிடையாது. காரா இருக்கட்டும், அல்லது பஸ்ஸா இருக்கட்டும், லாரியா இருக்கட்டும், ஜேசிபி வர வந்து இந்த சீலண்ட் வந்து ஒர்க் பண்ணுதுங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த சீலண்டை நம்மளுடைய டயர்ல வந்து அவங்க அப்ளை பண்ணிடுறாங்க. அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் வந்து வண்டியை ஓட்டிட்டு வராங்க. இது வந்து டெமோக்கு மட்டும்தான். நார்மலா பஞ்சர் ஆகிறப்ப நீங்க இந்த வேலை பண்ண தேவை. நார்மலா பஞ்சர் ஆகுது அப்படின்னா ஆகாது. அந்த ஆணி குத்தி இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் ஆணி மட்டும் உருவிட்டு நீங்க ஓட்டலாம். அந்த ஜெல் அப்ளை பண்ணிட்டு ஒரு 1 கிலோமீட்டர் போயிட்டு வாங்க. இப்போ வந்து இது டயர் ஃபுல்லா வந்து, அதாவது டயர்ல சுத்தியும் வந்து படிஞ்சிருச்சு. ஸோ படிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்து வந்து இப்போ ஆணியை வச்சு அடிக்கிறாங்க டயர்ல. ஸோ இது வந்து என்னுடைய வண்டி தான், என்னுடைய கண் முன்னாடி நடந்தது தான். ஆணியை வச்சு அடிச்சுட்டு அதை வந்து மார்க் பண்ணிக்கிறாங்க. எந்த இடத்துல மார்க் பண்ணிட்டு அந்த ஆணியோடைய 1 கிலோமீட்டர் தூரம் வந்து வண்டியை ஓட்டுறாங்க. சரிங்களா? ஆணியோட 1 கிலோமீட்டர் தூரம் வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு வந்துட்டு அந்த ஆணியை வந்து அப்படியே ரிமூவ் பண்ணுறாங்க. ரிமூவ் பண்றதுல வந்து பாத்தீங்கன்னா பஞ்சர் எதுவுமே பார்க்காம தான் அந்த வண்டியை திரும்பவும் வந்து எடுத்துட்டு போறாங்க. சரிங்களா? இது வந்து இந்த ப்ராசஸை வந்து நம்ம வந்து உங்களுக்கு எப்படி வேணாலும் தெரியலாம். போய் வண்டியை மாத்திட்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கலாம், அல்லது டயரை மாத்திட்டாங்கன்னு நினைக்கலாம். ஸோ கண்டிப்பா வந்து அது சந்தேகம்லாம் உங்களுக்கு வரும். இதை பத்தின எந்த சந்தேகம் இருந்தாலும் மதுரை கப்பலூர்ல அவங்களுடைய ஃபேக்டரிக்கு டைரக்ட் விசிட்டா போய் உங்க வண்டியில இந்த டெமோ பார்த்துட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்தால் மட்டும் இந்த தொழிலை வந்து நீங்க எடுத்து பண்ணலாம். அப்படி இல்லைன்னா தாராளமா நீங்க வந்து விட்டுறலாம். நீங்க வந்து டைரக்ட் விசிட் பண்ணி என்னன்னு நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான நம்பர் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கண்டிப்பா பார்த்துட்டு என்னன்னு முடிவு பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.